ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பைசியான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா தேய்ச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சோம்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டம்ளர் சூடான பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை அப்படியே நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை ஒன்று ஒன்றா இதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தியை நல்லா திக்கான க்ரீமியான கிரேவி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்பைசியான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.